ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முறையும் ஏஷியா கப்பு இந்திய அணி தாங்க வெல்லும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டு, இந்திய அணியை பார்த்து எல்லா அணிகளும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற ஏஷியா கப் குறித்தும் இந்திய அணி குறித்தும் பாகிஸ்தான் அணி குறித்தும் ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி தொடங்குதுங்க ஏஷியா கப்பு. அந்த ஏஷியா கப்பு குறித்து அஃப்ரிடி என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஏஷியா கப்பு இந்திய அணி தான் வெல்லும். என்னோட கருத்து அதுதான். பாகிஸ்தான் அணி உண்மையாக சொல்கிற அளவுக்கு பெரிய டீமாக இல்லை, அவங்க பெரிய பிளேயர் கூட யாருமே இல்லை. முக்கியமாக வீரராக பார்க்க போடும் பாபர் அசம், ரிஸ்வான் கூட அவங்க அணியில் இல்லை. கண்டிப்பாக அவங்க இந்த ஏஷியா கப் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அணியும் ஆப்கானிஸ்தான் அணி தான் ஃபைனலுக்கு ஏஷியா கப்பு போதும். என்னோட கருத்து அதுதான். கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகளாக பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான டீமாக இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா இது போன்ற நட்சத்திர வீரர்கள் இருந்தாலே அந்த அணி எப்பவுமே ஒரு பெரிய அணி தான். அந்த வகையில் பார்க்கும்போது பாகிஸ்தானில் பேர் சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பிளேயரும் கிடையாது. என்னோட கருத்து இந்திய அணி கண்டிப்பாக இந்த முறை ஏஷியா கப்பு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி அவர்கள் பேசியிருக்காப்புல. அவர் சொன்னது கரெக்டுங்க. ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான அணியாக தான் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, அப்புறம் பும்ரா எல்லாமே நல்ல டீமாக தான் இருக்காங்க. பட் கேம் எப்படி வேணால் மாறுங்க. அவரோட கணிப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனல் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, பாபர் அசம், ரிஸ்வான் ரெண்டு பேருமே இல்லைன்னாரு. அது கண்டிப்பாக 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா இருக்கிற இப்போ பாகிஸ்தான் டீம்லேயே ஒரு சீனியர் பிளேயர் யாருன்னு கேட்டால் பாபர் அசம், ரிஸ்வான் சொல்லுவோம். அவங்கள பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் ஸ்குவாட்லேயே எடுக்கலை, அவங்கள நீக்கியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா பெரிய டோர்னமெண்ட்டுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேயர்களாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அந்த வகையில் பாபர் அசம் என்னதான் ஃபார்ம் அவுட் இருந்தாலும் ரிஸ்வான்லாம் அவங்களும் ஒரு காலத்தில் இந்தியாவை ஓப்பனிங் நின்னே கேம்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. சேசிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2021 வேர்ல்டு கப்பில் இருக்கும்போது 137 ரன் சேசிங் ஓப்பனிங் நின்னே முடிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர் அவங்கள அணியில் எடுக்கலை. கண்டிப்பாக இது வந்து ஒரு பாகிஸ்தான் வட்டாரத்தில் சரி, கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான வேலை பிளேயரை ஏஷியா கப் போன்ற ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் எடுக்கல. கண்டிப்பாக இப்போ பேசும் பொருளாக இருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அஃப்ரிடி சொன்ன மாதிரி இந்திய அணி ஏஷியா கப்பு வெல்லுமா வெல்லாதா? இன்றைக்கி தொடங்குது ஏஷியா கப்பு. உங்களோட யார் வெற்றி பெறுவாங்க மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.